மே 26, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இதுவரை உங்களை அழகாய் நடத்திய கர்த்தர் இனிமேலும் நடத்துவார். The Lord who has treated you so well so far will continue to treat you. ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். Isaiah chapter 58 verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவதாக அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். சரி, அவர் உங்களை எப்படி நடத்துவார்? கர்த்தர் தம்முடைய கரத்தினால் உங்களை தாங்கி உங்களை நடத்துவார். சத்திய ஆவியானவர் உங்களை சத்தியத்திலே நடத்துவார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவர் உங்களை நடத்துவார். கர்த்தர் தன் மடியிலே சுமந்து உங்களை நடத்துவார். கர்த்தர் மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். நாம் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துவார். The Lord will guide you always. My dear brothers and sisters, the Lord has promised to see you forever. Well, how will He treat you? The Lord will carry you with His hand and guide you. The Spirit of truth will guide you in truth. He will lead you in the way you should walk. The Lord will carry you in His bosom. The Lord will guide you till the end of life. He will guide us as long as we live. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலே ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய விதமான கிருபைகளையும் புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் நீர் தந்து நீர் அவர்களை நித்தமும் அவர்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் இந்த நாளிலே தந்தமுடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, நீர் நித்தமும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. உம்முடைய கரத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை தாங்கி அவர்களை நீ நடத்துவதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றியோடுமை நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சத்திய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சத்தியத்திலே சத்தியத்தின் பாதையிலே உம்முடைய வார்த்தைகளை படிக்கின்ற அந்த வழியிலே பாதையிலே அப்பா அவர்களை நீ நடத்துகிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் காட்டுகின்ற வழியிலே அவர்களை நீர் நடத்தி செல்லுகிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடலான வழிகள் அல்ல, கரடு முரடமான வழிகள் அல்ல, செவ்வையான வழியிலே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரின் நடத்துவதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை சுமந்து கொண்டு நீர் நடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தத்தளிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே யாருமே இல்லை என்ற சூழ்நிலையிலே வாழ்கின்ற அப்பா, அந்த ஆதரவற்ற நிலைமையில இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரே அவர்களை சுமந்து அவளை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் மரண பரியந்தம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு உடைய கரம் இருந்து நீர் அவர்களை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 கோடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வழி நடத்துதல் எவ்வளோ மகிமையானது, அது எவ்வளோ பெரிய சிறந்தது ஆண்டவரே. உம்முடைய வழி நடத்துதலுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வழி நடத்தியறலும் நீர் தெய்வீக ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்தள்ள வேண்டுமா செபிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே அப்பா சோர்ந்து போய் செபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு பலவீன கட்டுகளிலிருந்து அப்பா நீர் அவளுக்கு விடுதலையை தந்து அவர்கள் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும்
ஒரு வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நல்ல சுக வாழ்வை நீர்களுக்கு வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே அவர்களுக்கு போதுமானவராக இருந்தருளுவீராக. சத்தியத்திலே அவர்களை நீ நடத்துவீராக. பெரிய காரியங்களை நீ செய்தருளுவீராக. பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்தருள வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாளில் உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை உடைய சமூகத்து முன்பாக வைத்து ஆண்டவரே இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீர் ஆண்டவரே நித்தமும் அவர்களை நீ நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்களுடைய வாழ்விலே நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்போ அந்த சேனல் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக ஆண்டவரை நன்மைகள் நடப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்கிறதான கிருபைகளுக்காக, நீ செய்கிறதான அதிசயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை அவர்கள் காணும்படியாக, நல்ல தீர்க்காயுசை அவர்கள் பெற்று வாழும்படியாக, நல்ல சுக வாழ்வர்களை காணும்படியாக, எல்லா பாக்கியத்தையும் அவர்கள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கணவனும் மனைவியும் ஆண்டவரே ஒன்றாக இணைந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து பெரிய காரியங்களை ஆண்டவரே இந்த உலகத்திலே அப்பா கர்த்தருக்கென்று செய்யும்படியாக நீர் கிருபை தாரும். அதுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மையை தந்து நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.